ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கி ஆடி செவ்வாய், ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி செவ்வாயில் நீங்கள் எதிரிகளோட தொல்லை இருக்கக்கூடாது. நாம் நிம்மதியாக இருக்கணும். எதிரிகளால் எந்த விதமான தொந்தரவும் நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ வரக்கூடாது. எதிரிகளுக்கு நம்மளுடைய நினைப்பே வரக்கூடாது. அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் ஒரு சுத்தமான எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் பூஜையில் இந்த ராவுகால நேரத்தில் நீங்கள் 2ஆக கட் பண்ணணுங்க. அதாவது கையில் வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டி முடிச்சுட்டு நீங்கள் துர்கை அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஓம் காத்தியாய நாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கே பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எப்பவும் எனக்கும் என்னோடய குடும்பத்துக்கும் காவலாக இருக்கணும். எதிரிகளே எங்களுக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு என்னுடைய நினைப்பே வரக்கூடாதுன்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டுங்க. வெட்டும் பொழுது ஓம் தும் துர்காயை நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வெட்டுங்க. வெட்டி முடிச்சுட்டு 2 பக்கமும் குங்குமம் தடவுங்க. தடவி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் நிலைவாசலுக்கு 2 பக்கமும் வைங்க. இதை வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் ராகுலம் 3, 4 இந்த நேரத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பாங்க துர்கை அம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் காவலாக இருப்பாங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து காஞ்சி பயிருக்கும் அதை எடுத்து உங்கள் வீட்டை 3 முறை சுற்றிட்டு தூக்கி வீசிடுங்க. மறுபடியும் புதுசாக வைங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. யாரும் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் உங்கள்கிட்ட நெருங்க கூட முடியாது. செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.